ஓம் நற்பவி அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்து சென்னையில இருந்து ஒரு சிஸ்டர் திருச்சியில இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜெல்லி கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்டர் லாஸ்ட் மினிட் ஆர்டர் தாங்க, இருந்தாலும் நல்லா பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்திருக்கேன். ஒன் ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தாங்க, எனக்கு கடைசி நேரம் அப்படிங்கறனால கிடைக்கல. ஸ்ட்ராபெரிக்கு பதில் நான் வந்து தர்பூசணி ஆர்டின் ஷேப்ல கட் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன். லேயர் செட் பண்ணிட்டு அகரகரம் வந்து மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு திரும்பியும் செகண்ட் லேயர் பண்ணணும். ஜெல்லி கேக் ஃபர்ஸ்ட் பண்றதுனால எனக்கு இந்த கிவி ஃப்ரூட் வச்சிருந்தேன் பாத்தீங்களா சைட்ல, அது வந்து எனக்கு டேமேஜ் ஆயிட்டா என்ன பண்றது அன்மோல்ட் பண்ணும்போது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிவியை எடுத்துட்டு செகண்ட் லேயரா வச்சிட்டேன். இது ஃபுல் வீடியோ நல்லா கவர் பண்ண முடியல, ரொம்ப லேட் ஆயிருச்சு. நைட் 9 மணிக்கு தான் இந்த கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு லேயர் அரேஞ்ச் பண்ணி அகரகர் ஊத்தி அதை ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி செய்யறதுக்கே எனக்கு டைம் வந்து 11:30 ஆயிருச்சுங்க. விட பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த போர்ட்ல இந்த ஜெல்லி கேக் நிக்கவே இல்ல, ஆடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நம்ம வீட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வேற போய் டெலிவரி பண்ணணும். மாமா ஹெல்ப்போட இது நல்லபடியா டெலிவரி பண்ணிட்டேன். கஸ்டமரும் கேக் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க திருச்சியில இருக்கீங்க, ஹோம்மேட் கேக்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.